சனி பகவான ராசிநாதனாக கொண்ட கும்பராசிக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது வருகின்ற நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழும். அது சாதகமான மாற்றமா அல்லது பாதகமான மாற்றமா, பெரும்பாலான கிரகங்கள் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசி என்பர்களை பற்றி நீங்கள் விளக்கமாக தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கும்பராசியை பொறுத்த வரையிலும் 7.5 சனியில் பாதச்சனியில் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பாதச்சனிக்கு வந்தாலுமே ஒரு சில இடைஞ்சல்கள் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்குது. அந்த இடைஞ்சல்களை சரியாகிறதுக்கு ஒரு சில பரிகாரங்களை ஜோதிடர் வழங்குவார். அதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். இந்த கும்பராசிக்கு ராசி சின்னம் பார்த்திங்கன்னா குடம் போன்ற ஒரு அமைப்பு. இந்த குடம் அப்படிங்கிறது நீரை தாங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதே மாதிரி தான் இந்த குடத்தை போல் இவங்களும் ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. கடலை போல் ரொம்ப ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். தான் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, தன்னுடைய சார்ந்த குடும்பங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் உள்ள நபர்கள் தான் இந்த கும்பராசி என்பர்கள். புதுமையான விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய அந்த மனப்பான்மை இயல்பாகவே நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய குணம் மட்டும் மற்றவங்களோட ஒத்து போகாது, கொஞ்சம் தனித்துவமாக தெரியும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு 20 பேர் ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்கன்னா கும்பராசி என்பவர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க. எதிர்காலத்தில் நம்ம என்ன செய்யணும், என்ன பண்ணனா அது முன்னேற்றத்தை அடையும் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் யோசிப்பாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பற்றி அதிகம் யோசிக்க மாட்டாங்க. எதிர்காலத்தில் ஒரு 1000 ரூபாய் முதலீடு போட்டோம்னா எதிர்காலத்தில் அது இரட்டிப்பாக அமையறதுக்கு என்ன பண்ணனா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கும்பராசி என்பர்கள். இங்கே சனி பகவானே ராசிநாதனாக இருக்கிறதுனால செய்கிற எல்லா காரியத்திலையுமே பார்த்திங்கன்னா நீதி நேர்மையை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. வேத ஜோதிடத்தில் சனி பகவான் அப்படிங்கிறவர் நீதிமான், கர்ம வினைகளுக்கேற்ப பலன்களை வாரி வழங்கக்கூடியவர். அதனால தான் இந்த கும்பராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் நீதி நேர்மையை எதிர்பார்ப்பாங்க, கரெக்டாக செயல்படணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த கும்பராசியில் எந்த கிரகமும் உச்சமோ நீச்சமோ பெறதில்லை. அதனாலும் இந்த உச்சம் அப்படின்னா ஒரு கிரகம் உச்சம் வருது ஒரு ராசியில் அப்படின்னா அதற்கான முழு பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ராசியில் ஒரு கிரகம் நீச்சமாகுது அப்படின்னா அவங்களுடைய இயல்பான சக்தியிலேருந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லலாம். ஏன்னா எந்த கிரகமுமே உச்சமோ நீச்சமோ இதில் பெறதில்லை. சனி பகவான் தான் இவங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு குணவான்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த கும்பராசிக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மிதுனம், துலாம், மகரம் இந்த ராசிக்காரங்களாம் நட்பு ராசி அமையும். அதோடு கூட தனுசு ராசி இவங்களுக்கு ஒத்து வருவாங்க. அதனால் இவங்களோட சேர்ந்து ஒரு வாழ்க்கை துணை அமைந்தாங்க அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப் அமைந்தது, ஒரு தொழில் தொடங்கினாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் உழைப்பாங்க, இவங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் சிந்திப்பாங்க. அதனால ஓரளவுக்கு மேன்மை எதிர்பார்க்கலாம். இவங்களோட கருத்துக்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் நல்ல ஒரு ஒத்து வரக்கூடிய ராசிகளாக இந்த 4 ராசியும் இந்த கும்பராசிக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். கும்பராசியில் உள்ள 3 நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா அவிட்டம் 3-4 பாதம் செவ்வாயோட நட்சத்திரம், சதயம் 1-2-3-4 பாதம் ராகுவோட நட்சத்திரம், பூரட்டாதி 1-2-3 பாதம் குருவோடைய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களும் இங்கே இருக்கிறதுனால, ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறவர் நல்ல ஒரு வேகத்தையும் நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தையும் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கக்கூடிய அந்த திறனையும் கொடுக்கக்கூடியவர். குரு அப்படிங்கிறவர் சுப நிகழ்வுகளை குறிக்கக்கூடியவர், சுப கிரகம். அதனால் குரு இவங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. தனவரவு நல்லா ஈட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க, கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கிறதுனால நல்ல ஒரு செல்வ செழிப்பை பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க, கடினமாக உழைப்பாங்க. ஏன்னா ராசி அதிபதியை பார்த்திங்கன்னா தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான். அதனால் நல்ல உழைப்பாளிகள் அந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. மற்ற யாராலையும் அந்த அளவுக்கு கஷ்டப்படவும் முடியாது, மற்ற யாராலையும் அந்த மாதிரி உழைக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு
உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்றுன்னா, அந்த கும்பராசி என்பர்களை மாதிரி யாரும் கஷ்டப்பட முடியாது, அந்த அளவுக்கு டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க. மற்ற எல்லாருக்குமே ஒரு முன் உதாரணமாக வாழக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா இந்த கும்பராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா கடினமாக உழைப்பாங்க. ஒரு சட்டையில் இருக்கிற அழுக்கு தான் முக்கியம் அப்படின்னு ஒரு சிலர்லாம், ஐயோ என் சட்டை அழுக்காயிரும் நான் உழைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விலகி நிற்பாங்க. ஆனால் கும்பராசி என்பர்கள் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. சட்டை கசகுனாலும் வேலை கரெக்டாக நடந்ததா அப்படின்னு தான் பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்கள் செயல்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம். மகாபாரதத்தில் கூட நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு ஒத்த ஒரு கதாபாத்திரம் அப்படின்னா விதுரரை சொல்லலாம். ஏன்னா அவர் நல்ல ஞானி, நீதியை கரெக்டாக கடைபிடிக்கக்கூடியவர், ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவர், பொது நலன்லையும் சமூக சேவையிலையும் ஈடுபாடு உடைய ஒரு நபர் அந்த விதுரர். அதனால தான் இவங்களுக்கு ஒத்த ஒரு கதாபாத்திரமாக நம்மளுடைய மகாபாரதத்தில் இருக்கக்கூடியவரை சொல்லலாம் அப்படின்னே சொல்லலாம். உண்மையாக செயல்படுவார், மதித்து நடப்பார், நீதி நேர்மையாக கரெக்டாக செய்து காமிப்பார். அதனால தான் இவங்களுக்கு ஏற்ற ஒரு நபராக அவரை சொல்லலாம் அப்படின்னே சொல்லலாம். கும்பராசி அப்படின்னு சொன்னாலே மெதுவாக சொன்னாலும் சரியான பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இவங்களுடைய பாதை அப்படிங்கிறது ஒரு வெற்றி பாதையாக தான் பெரும்பாலும் இருக்கும். ஏன்னா சரியான வழியை தேர்ந்தெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்தாலும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசி என்பர்களை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. உலகமே ஒரு நாள் அவங்கள வியந்து பார்க்குற மாதிரி அவங்க வாழ்த்து காட்டுவாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு சனி பகவானுடைய அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்கும். தோல்வியை பார்த்து தளராத ஒரு நபர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பொறுமையை மட்டும் எல்லா இடத்துலையும் கடைபிடித்தாங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் ஒரு நாள் இவங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆழமாக அலசி ஆராய்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நபர்கள், புதுமையாக யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள், மற்றவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது, மற்றவங்களுடைய மனதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய மனநிலையை அறிந்து அவங்களோட கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. குறிப்பாக இவங்க நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு முக்கியமான முடிவெடுக்கணும் அப்படின்னா சுதந்திரமாக முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே நேரத்தில் ஒவ்வொருத்தரையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு சாதாரண ராசி இல்லை அப்படின்னு கூட ஜோதிட ரீதியாக சொல்லலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மற்றவங்களை உருவாக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க இந்த கும்பராசி என்பர்கள். பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா சனி பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஒழுக்கம், நல்ல ஒரு பொறுப்புணர்வு, உழைப்புக்கு அஞ்சாத ஒரு நபர்கள், எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். காத்திருந்து கனி பறிக்கக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கான காலம் வரும்போது கண்டிப்பாக இவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் நம்மளுடைய கும்பராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் ராகு பகவான், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் புதனும், ரணருணரோகஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும், கலசரஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன், இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்கள் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலகட்ட கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு கடந்த காலத்தில் எந்த காரியத்திலலாம் இறங்கி தடையாகவும் பிரச்சனையாகவும் முடிஞ்சிச்சோ, இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்குற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கும்பராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக ஒரு சிலர்லாம் விரும்பிய இடமாற்றம் கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. எனக்கு இந்த ஊரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் அதற்கு ஒரு பதிலும் அந்தாண்ட பக்கத்துலேருந்து வராமலே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. சகோதரர் மூலிமா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும். உங்களுடைய மனோதைரியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் எதெல்லாம் தடையாக இருந்துச்சோ அதெல்லாம் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். பணம் வரது அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. நிறைய புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குறிப்பாக வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்க கும்பராசி பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு.
எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வேலை செய்கிற இடத்துல அக்கம் பக்கம் வரவங்ககிட்ட பேசும்போது, குறிப்பாக உடன்பிறப்புக்கிட்ட பேசும்போது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா தடிமனான வார்த்தைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றவங்களாம் இனிமையாக பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுடைய குடும்ப ரகசியங்கள், தொழில் ரகசியங்கள்லாம் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம். இனிமையான பேச்சுக்கு மயங்கிடாதீங்க. கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. சுப பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு தான். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். எதுலேயுமே கொஞ்சம் கூடுதலோடு கவனத்தோடு இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். அவிட்டம் 1, 2 பாதங்களில் இல்லை 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. பண வரத்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. வாக்கு வன்மையால் நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. என்ன வெளியில் செல்லும்போது கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக ஏற்படும். கெட்ட கெட்ட கனவுகள் வரதுக்கான ஒரு சூழல் இருக்குது. ஒரு சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனை வரலாம். சதய நட்சத்திரக்காரங்க பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரங்க கணவன் மனைவிக்கிடையே திடீர்னு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும்னா வீட்டில் வந்து ஒரு கோபூஜை செய்யுங்க. அதோடு கூட பெருமாள் வழிபாடை புதன்கிழமை தோறும் செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் சனிக்கிழமையில் ஒரு சனி பகவானுக்கு ஒரு எல் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும்.